வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான பரங்கிக்காய் வச்சு பேன்கேக் தாங்க செய்ய போகிறோம். பம்கின் பேன்கேக் ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படி பனானா பேன்கேக் நல்லா இருக்குமோ அதே மாதிரி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி முறையில் நம்ம செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் டிஃபனாகவும் மாலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்நாக்ஸாகவும் கூட குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பரங்கிக்காய் இந்த கப்பில் 3/4 கப் வர அளவுக்கு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். பரங்கிக்காயில் உள்ள மேல் தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதைப்பகுதியெல்லாம் நீக்கி எடுத்துருக்கேங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். தண்ணி மூழ்கிற அளவுக்கு, இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கலாங்க. இந்த பேன் கேக்குங்க 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் நாட்டு சர்க்கரை, 1 கப்லேருந்து 1.5-2 கப் வரைக்கும் நம்மளுக்கு பால் தேவைப்படுங்க. நான் இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு பட்டையை பொடி செய்து எடுத்து வச்சுருக்கேங்க. 4 ஏலக்காய் உள்ளே இருக்கிற விதைப்பகுதி மட்டும் பொடி செய்து எடுத்து வச்சுருக்கேன். இனிப்பு தூக்கி தரக்கு வேண்டி சிறிதளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வெந்தது நல்லா சூடாறிடுச்சுங்க. மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ 1 கப் கோதுமை மாவு, அதே கப் அளவுக்கு வேக வச்சு அரைச்சிருக்கிற பரங்கிக்காய் அரசாணிக்காய் பம்கின், இது 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இது கூடவே அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, சிறிதளவு பட்டை பொடி, சிறிதளவு ஏலக்காய் தூள், சிறிதளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதெல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க. இது கூட தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கும் போது சரியாக இருக்கும். எடுத்தோன்னே நிறைய பால் சேர்த்துக்கூடாதுங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் சமையல் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது சேர்க்காமல் செய்தாலும் கூட நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க. இப்போ இனிப்பு குறைவாக இருக்கிறனாலங்க 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. நீங்கள் 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும். பால் 1.25 கப் அளவுக்கு ஊற்றிருக்கேங்க. இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷங்கிறது 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக பேன் கேக்காக ஊற்றி எடுத்துக்கலாங்க. இந்த பேன் கேக்கு நெய் வெண்ணெய் தடவிக்கிட்டால் நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி நெய் தான் எடுத்துருக்கேன். நல்லா கட்டிகள் இல்லாமல் இந்தளவுக்கு கெட்டியாக கரைச்சி எடுத்துட்டேங்க. இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சு. மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேங்க. நெய் தடவி இருக்கேன். சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். திருப்பி போட்டுக்கலாம். சுற்றிலும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க. திருப்பி போட்டுக்கலாம். இப்போவும் சுற்றிலும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. இப்போ 2 பக்கம் நல்லபடியாக வெந்துருச்சுங்க. தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது மேலே விருப்பப்பட்டால் கொஞ்சம் தேன் மேலாக தடவிட்டும் கூட சாப்பிட்லாங்க. பாருங்கள் நல்லா மெத்துன்னு சாஃப்டாக இருக்குது. இப்போ அருமையான சுவையில் சத்தான மணமான பம்கின் பேன்கேக் பரங்கிக்காய் வச்சு பேன்கேக் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.